அண்ணே என்னண்ணே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்போ ஒரு எம்எல்ஏனே, எல்லா எம்எல்ஏவும் ஆய்வு பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க. அந்த ரீல்ஸை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம எப்போ ரீல்ஸ் போடுறது? நான் என்னப்பா ஆய்வு பண்றது? போன ஆட்சியில எல்லாமே தப்பா தானே இருக்கு. வாங்கினே எதையாவது ஆய்வு பண்ணுவோம். வாங்கினே பக்கத்து இதுல சைக்கிள் செயின் கலண்டுருச்சான் பக்கத்து வீட்டுல. அதெல்லாம் கூட நம்ம ஆய்வு பண்ண முடியும். வெட்டியா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல. சரி, முதல்ல இங்க ஒரு தம்பி சும்மா நினைக்கிட்டு இருக்குது, இங்க ஆய்வு பண்ணிட்டு போவோம். இருங்க வீடியோ ஆன் பண்ணல. நல்லா ரீல்ஸ் எடுப்பா, எனக்கு தெளிவா இருக்கணும், பாத்துக்கோ. நல்லா ஷேர் ஆகணும். எடுத்துட்டியா? ஆன் பண்ணிட்டியா? செல்ஃபி ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன். இல்ல உங்களும் நீங்களும் வருவீங்க. தம்பி என்னப்பா பண்றிருக்க? பேட்டரி சார்ஜ் போட்டிருக்கியா? இது பேட்டரியா? சின்ன வயசுல எத்தனை ரவுண்டு பேட்டரியை போட்டு லாரி ஓட்டிருக்கேன் நானு. பேட்டரின்னு சொல்லி ஏமாத்த பாக்குற ஒரு எம்எல்ஏ வந்திருக்கேன் நானு. என்னப்பா அது? என்ன புரியல. பேட்டரி இதான் பேட்டரியா? என்ன அவன் ஏமாத்துறான் அவன் எம்எல்ஏ? பேட்டரி அவங்க ஊர்ல அண்ணன் சொல்றாரு பேட்டரி எம்எல்ஏனா நான் என்னங்க பண்றேன்? இதாங்க பேட்டரி. நீ ஏத்துலாம் பேசுறான். அதானே போயிருவோமா, அடிச்சு உள்ள போறாங்க. நான் சைக்கிள் செயின் செட் பண்ணியிருக்கேன். வாங்க அதான் கரெக்டா இருக்கு. போய் ஆய்வு எடுப்போம். வாங்க தம்பி, எம்எல்ஏ பாத்துக்கோ, ஏதாவது பேசிட்டு இருக்காரு. யாரு? எம்எல்ஏ அசிஸ்டன்ட். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கவுண்டமணிக்கு ஒரு படத்துல வந்து லாட்டரியில பணம் கிடைச்சிரும். உடனே வீட்டு விட்டு வெளியே வந்து இந்த ரோடு என்ன வேலைன்னு கீழே, இந்த வீடு என்ன வேலைன்னு கீழே வாங்கி ஆகணுமே நடமுடிப்பாப்ல குதிப்பாரு. கடைசியில அந்த லாட்டரி சீட்டு வந்து போலின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சில எம்எல்ஏக்கள் வந்து நம்ம எம்எல்ஏ ஆயிட்டமே தான் ஆய்வு பண்ணியே ஆகணுமே, ஸ்கூலுக்கு போய் ஆய்வு பண்ணுவோம், லாரி டயர் ஆய்வு பண்ணுவோம்ட்டு கிளம்பிட்டாங்க இஷ்டத்துக்கு. டயர் என்ன வேலை, ஸ்கூல் என்ன வேலைன்னு கேட்குற மாதிரி ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்த கோட்டா யார் மாட்டிருக்கா அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணன். ஓ, அந்த 50 கோடி பூவா? 100 கோடி பூ. ஓ, இவருக்கு தான் அவ்வளவு டிமாண்டா? எனக்கு 100 கோடி பூ மிரட்டலாங்க பூ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாருல்ல. ஆமா. இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, தூத்துக்குடி மாவட்டம் புதுக்குடியில தமிழ்நாடு வாணிப அந்த கிடங்கு இருக்கு, அங்க ஆய்வு பண்ண போனாரு. எதை ஆய்வு பண்ண போனாரு? அதான் எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அங்க இருக்கிற சரக்குகள்லாம் ஆய்வு பண்ண போறாரு. அங்க இருக்கிறதெல்லாம் தரமா இருக்கா இல்லையா, எக்ஸ்பிரி டேட்டை தாண்டி ஏதாவது பண்றாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் நம்ம போக்கஸ் இருந்துச்சு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். டயருக்கு ஒன் டாப்ல வரு லாரிக்கு கீழே இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் ஆய்வு பண்றாரு. ஏன் இங்க பெயிண்ட் அடிக்கல, ஏன் இங்க இது இப்படி இருக்கு, ஏன் இந்த இடத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சரியில்லை, டயர் ஏன் வந்து இப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. டயர் ஏன் ரவுண்டா இருக்கு, சதுரமா தானே இருக்கணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு போயிட்டாரு. நானும் ஒரு லாரி டிரைவர் தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான், இதுவும் இல்ல. அங்க ஒருத்தருக்கு போன ப்ராப்ளம் தான் ஹைலைட். போன போறாரு, போன போட்டு டயர் ஏன்ப்பா அப்படி இருக்குன்னு கேட்டா அவரு நல்லாதாங்க இருக்கு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கறாரு. நான் எம்எல்ஏ பேசுறேங்க, இருந்துட்டு போங்கலாம் பேசுறாரு. அவரு போன்ல இருக்கிற நம்பரு. உடனே யாருப்பா அவரோட பேரை சொல்லு, அங்க வந்து கொஞ்சம் நோஸ் கட் ஆனோடனே யாரு தெரியும்ல, ஊரை சொல்லு, பேரை சொல்லும், குளத்தை சொல்லுன்னு கேட்கற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எம்எல்ஏ ஒரு வழி தெரியாம அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் போய் லாரிக்கு அடியில இருந்தெல்லாம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒருத்தர். அந்த பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டினாதானே அவரோட அந்த இது தெரியும், அவர் ஆய்வு பண்ணதோட அந்த அருமை அப்படிங்கிறது. ஆனா வந்து மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வு பண்ணலாம், அதை வந்து நம்ம எதுவுமே சொல்லல. ஆய்வு பண்றது நல்ல விஷயங்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஆய்வு பண்றாங்களோங்கிற சந்தேகமும் வருது. அதுதான் இங்க பிரச்சனையாவும் இருக்குது. முந்தானே தோர்த்தவங்க பத்தி இல்ல, ஸ்கூலுக்குள்ள போய் நம்ம ஆய்வு பண்ண போன டைம்ல அவங்க ஆய்வு பண்ண போய் சிக்கிட்டாங்க, நம்ம வர முடியாம போயிடுச்சு. அங்க போய் ஒரு பாவம் ஒரு மாணவி கிட்ட போய் ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசி, நமக்கே இங்கிலீஷ் அறவுரை தான், நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தா கூட வந்து இப்ப எல்லாம் போறதெல்லாம் நல்லா இருக்கா, மக்கள் எல்லாம் பார்த்து தானே இருக்காங்க. இது குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே தெரியாத ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களான்னு தான் எதிர்கட்சிகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து அங்க போய் ஆய்வு பண்றது, இப்படி நிறைய ஆய்வு கோளாறுகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு யார் ஆய்வு பண்ண போறா, வி ஆர் வெயிட்டிங். தொடர்ந்து வாங்க. மொத்தம் 107 பேர் இருக்காங்கல்ல. ஆமா, இப்ப 2 பேர் தான் வந்திருக்கீங்க. கமான் வி ஆர் வெயிட்டிங். ஆமா, அதுல இன்னொரு அந்த திருவைகுண்டம் எம்எல்ஏ பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அவருக்கு ஏற்கனவே அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஏன்னா வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புல இருந்து பேசி மிரட்டி என்னை திமுகவுக்கு விலைக்கு வாங்க பார்த்தாங்கிற குற்றச்சாட்டுல அவர் ஃபேமஸ் ஆகி எனக்கு கொலை மிரட்டல் வருதுங்கிற வரையும் சொல்லி போலீஸ் பாதுகாப்பும் வாங்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணுங்கிற ஆசை இதுக்கப்புறம் தான் வந்துருச்சா என்னன்னு தெரியல. அதுதான் லாரி டயர் ஆய்வு பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டா மாறி இருக்காரு. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதான் பண்றாங்க, நம்ம எதுவும் தப்பாலாம் சொல்லல. கீர்த்தனாக ரீல்ஸ் எடுக்க தெரியும், ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் தெரியுமா? அதுதான் நம்ம பார்த்தோம்ல. அது பார்த்தோம். ஒரு சின்ன குழந்தை இங்கிலீஷுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த ரீல்லாம் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஒரு முன்னாள் லாரி டிரைவர், உங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அது
கதையில இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த எம்எல்ஏக்களோட தலைவர் முதல்வர் விஜயுமே ஆய்வு பண்ண வந்தாரு. ஓகே, எங்க அவரு வந்தாரு? எங்கன்னா சென்னை அந்த குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு வந்தாரு அவரு. ஆம்புலன்ஸ் எதுவும் ஆய்வு பண்ணாரா? இல்ல, ஓகே. அங்க போய் வந்து அந்த எமர்ஜென்சி வார்டு, பச்சிளம் குழந்தை வார்டு, பிரசவ வார்டெல்லாம் போய் வந்து ஆய்வு பண்ணாரு. ஓகே. ஆனா உள்ளுக்குள்ள என்டர் ஆகுறப்பயே பல பேர் வந்து அது மருத்துவமனையா இல்ல எஃப்டிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் ஷோ வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு சத்தம். மருத்துவமனைனாலே கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அதான் ஒரு பேசிக்கு. பட் நிறைய பேர்லாம் கத்துனாங்க. பட் அங்கெல்லாம் ஆய்வுலாம் பண்ணிட்டு, எப்பயுமே இந்த ஆய்வு பண்ண போற எல்லா அதிகாரியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற டீன் சேரோ, அங்க யார் முதன்மையா இருப்பாங்க அந்த சேர்ல போய் உட்காருவாங்க. பட் விஜய் அப்படி பண்ணாம ஆப்போசிட்ல தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு, இப்படி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. ஏன்னா முதல்வர் விஜய் பிறந்த இடமே அந்த மருத்துவமனை தான். ஆமா, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட பிறந்த நாள் அப்ப மோதிரம்லாம் போடுவாப்புல, அவரோட பிறந்த நாள்ல யார் யாரெல்லாம் அங்க குழந்தைங்க பிறந்திருக்காங்களோ அப்படிங்கிறது. எக்மோர்ல இப்ப அதுதான் வந்து அரசு திட்டமா மாத்திருக்காரு. தாய்மாமன் டைம் டு லீடுன்னு போட்டதுனால கட் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி நம்மளே சிஎம் ஆயிட்டோம். இப்ப டைம் டு லீட் வந்துருச்சு டைம் அப்படிங்கறதுனால அதையே வந்து ஒரு அரசு திட்டமா மாத்திட்டாரு. நம்ம காசுல போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப அரசாங்க காசுலயே போட்டுருவோம்னு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த திட்டத்துக்கு இந்த ஆய்வுக்கு சம்பந்தம் இல்லை. பட் ஆய்வு பண்ண போயிருக்காரு அவரு. பட் இந்த மாதிரி ஆய்வுங்கிறது நல்ல விஷயம் தான். அது ஓரளவுக்கு அங்க எல்லாமே மேம்படும். ஏன்னா அங்க உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டிருக்காரு. இந்த குழந்தைகள்லாம் கூட தூக்கி என்ன எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்கலாம் கேட்டுட்டு, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் டீன்ட்டெல்லாம் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. அமைச்சர் அருண்ராஜுமே என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைய கண்ணில் காட்டுறதுக்கே காசு வாங்குறாங்கிறது உண்மைதான் அரசு மருத்துவமனைகளில். அதெல்லாம் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதன் மீது, இனிமேல் அப்படி இருக்காது, மாறுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஓகே, மாறினா நல்ல விஷயம். உண்மையை மறைக்காம ஃபேக்டை சொல்லி அதை நாங்கள் தடுப்போங்கிறது நல்ல விஷயம் தான் அது. பட் அந்த முதல்வர் குழந்தையெல்லாம் கொஞ்சினார்ல, அதெல்லாம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக ரீல்ஸ் தான். அது அதுவும் ரீல்ஸுக்கு தானா? உறவு அந்த படத்துக்கே போயிட்டாங்களா? எல்லா பாட்டும் போட்டு போட்டு வந்து பண்றாங்க. எது பண்ணாலுமே ரீல்ஸா மாறிடுதுப்பா. ஆமா. நாளைக்கு கரூர் போறாரு முதல்வர் விஜய். 11 மணிக்கு அங்க ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கரூர் போனவர் கலெக்டர் ஆஃபீஸில் பணி நியமன ஆணையெல்லாம் கூட கொடுக்க போறாரு. குறிப்பாக சொல்லணும்னா, போன வருஷம் அந்த செப்டம்பர் மாதம் கரூரில் இந்த கூட்ட நெரிசலில் இறந்து போன 41 குடும்பங்களைச் சேர்ந்து 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணை வந்து வழங்க போறதா இப்போ கரூர் கலெக்டர் வந்து அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் தாண்டி கரூர் நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலை, ஷூ ஃபேக்டரி திறக்க போறாங்க. அதுக்கும் அடிக்கல் நாட்ட போறதா வந்து தகவல் வந்திருக்கு. இப்ப வந்து இது கொஞ்சம் பிரச்சனையா மாறி இருக்கு. அது எப்படி வந்து பணி நியமன ஆணை கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிஎம்கே கேட்கல, கூட்டணியில இருக்கிற சிபிஐ சிபிஎம் கேட்கறாங்க. இல்ல, வெளியில இருந்தா தானே ஆதரவுன்னு இருக்காங்க, அதனால வந்து கூட்டணின்னு சொல்ல முடியாது. டிஎம்கேல இருந்தும் குரல்கள் வந்திருக்கு. சீமானும் வந்து அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. இப்ப வந்து சிபிஎம் சிபிஐ 2 பேருமே வந்து இதை நிறுத்தி வைக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சிபிஐல எம்பி சுப்ராயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அரசியல் கட்சி கூட்ட நிகழ்வுல நடந்த ஒரு விஷயத்துக்கு அரசு வந்து இந்த மாதிரி பணி நியமன ஆணைகள் வழங்குறது ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக தான் எடுத்துக்க முடியும். அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும், கடுமையான பின்விளைவுகளை. அது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சிபிஎம்ல இருந்து என்ன சண்முகம் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்கும்போது நீங்க இப்போ அரசு பணி வழங்குறதுங்கிறது வழக்கை நீர்த்து போக செய்ய கூட போயிடும், அந்த அளவுக்கு போகக்கூடாது, அதனால அதை நிறுத்தி வைக்கிறோம்னு நாங்கள் முதலமைச்சரை வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சிபிஐ கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நாளை கரூர் கூட்டத்தில் விஜய் பேசுறதுனால பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஏற்கனவே சம்பவம் நடந்ததுனால கூடுதலாக வந்து அக்கறை எடுத்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு டிவிகேவுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்தும் காலையில் அங்கே போனாரு. கூட பாஸ்கர் ஸ்கொயர்ஸ் 2 பேரும் அவங்களோட பாக்கெட்ல வந்து டிவியை கூடியெல்லாம் வந்து போட்டுட்டு ஆய்வெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட போட்டோவும் வச்சிருந்தாரு, கொடியையும் குத்திக்கிறாரு. ஆமா, ஸோ செங்கோட்டையின் ஃபார்முலாவை ஃபாலோ பண்றாரு எம்ஆர் விஜயபாஸ்கர். ஓகே, கரூர் மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், கையில் இருக்கிற மைகுடன் அழியல இன்னொரு இடைத்தேர்தல். இதுல இன்னொன்னு என்னன்னா, என் ஆனந்த் அவர் தான் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜனநாயகன். ஜனநாயகனா? ஆமா, இதுல என் ஆனந்த் இருக்காருல்ல, அவர் நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணும், காவேரி நதி நீரை இட்டுன்னு போயிருக்கலாம் அங்கிருந்து கர்நாடகால இருந்து. ஆனா வர முடியலையே, கூட காங்கிரஸ் வச்சுட்டு காங்கிரஸ் இட்டுன்னு வர முடியாம இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அதிமுக காரங்களை தான் பனையூருக்கு இட்டுன்னு வராரு, வேற எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. பெரம்பூர் தொகுதியில விஜய் எதிர்த்து போட்டியிட்டவர் ஆர்டி சேகர், திமுகவை சேர்ந்தவர். அதே மாதிரி அந்த தொகுதி மக்கள் தினேஷ் லட்சுமிங்கிற 2 பேரும், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த அஃபிடவிட்ல பல குளறுபடிகள் இருக்கு, அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வில்லிவாக்கத்துல ஆதவ அர்ஜுனாவை எதிர்த்து கார்த்திக் மோகன் போட்டிருந்தாரு. அதே மாதிரி திருச்சி கிழக்குல விஜய் எதிர்த்து போட்டிட்டு இனிக்கு இறுதிராஜ் போட்டிருந்தாங்க. இப்ப இந்த வழக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் கையில் எடுத்திருக்காங்க, விசாரிக்க போறாங்களாம். ஏன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 6 மாசத்துக்குள்ள விசாரிச்சு வந்து முடிக்கணுமா.
பட் விஜயோட அபிடவிட்ல நிறைய பிரச்சனை இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அது சிக்கலா கூட மாறலாம் அப்படிங்கறத இப்ப எச்சரிக்கிறாங்க. பார்க்கலாம். திருச்சி கிழக்குல அவரே திரும்ப போட்டியிட வச்சிருவாங்களா? சரி, ஓகே. திருச்சி கிழக்குல தான் ரிசைன் பண்றல, பெரம்பலூர்ல எல்லாம் போட்டிடுவாரு. சரி, ஓகே. அது பார்ப்போம், என்ன வழக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னொரு அமைச்சர், நிதி அமைச்சருக்கு அந்த வழக்கு சகோதரர் தாக்கிட்டாரு குடும்ப தகராறுல அப்படிங்கிற அந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஜூலை 10ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இடையில வந்து எனக்கு ஆஜராக விலக்கு வேணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தாரு மரிய வில்சன். அதுக்கு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது குடும்ப ரீதியாக நாங்கள் வந்து சமரசம் ஏற்படுத்தி பேசுறதுக்கு தயாராக இருக்காரு எங்கள் கட்சிக்காரர்னு மரிய வில்சனோட வழக்கறிஞர் சொல்ல, அதை ஏற்றுக்கிட்டு இப்போ அந்த சமரச தீர்வு மையத்துக்கு வந்து ஜூலை 13ஆம் தேதி நீங்களும் வாங்க, உங்கள் சகோதரர் குடும்பமும் வரட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு சமரச தீர்வு எட்டப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சண்டைக்காரன் கால் விழுதுற சாட்சிக்காரன் கால் விழுது மேலும் வாங்கல, அதை ஃபாலோ பண்றவர் போல இருக்கு நிதியமைச்சர். முன்னாள் அமைச்சர்கள் முன்ஜாமீன் வாங்கியே அவங்க இது போயிடு போல, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தருக்கு முன்ஜாமீன் கிடச்சிருச்சு, செந்தில் பாலாஜி. அவரோட சகோதரருக்கும் கிடச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க. திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் காலையிலையும் மாலையிலையும் சைன் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி தரப்பில் வாதாடினவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சபாநாயகரை வந்து எதிரான தீர்மானத்தில் எப்படி ஆட்சி கவிழும், இதெல்லாம் யூகங்கள் அடிப்படையில் தான் இருக்குது, ஆதாரங்களே இல்லை அப்படின்னு சொல்ல, காவல்துறையினர் வந்து ஹவாலா பணம்லாம் ஈடுபட்டிருக்கு, அதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு அவங்க தரப்பு வழக்கறிஞர் சொல்ல, ஒரு வாதங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த நிபந்தனை ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அங்க திருச்செந்தூர்ல, இவர் இங்க திருவல்லிக்கேணியில. அடுத்து யார்? ஏவாவேலு சிங்கப்பூர்ல கையெழுத்து போட போனார்ல, அவரை தான் தூக்கிட்டு வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூலை 15ஆம் தேதி அவர் ஆஜராகணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் இப்ப சொல்லியிருக்காங்க. ஜூலை 27ஆம் தேதிக்குள்ள அவர் வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இப்போ உயர்நீதிமன்றம் ஜூலை 27ஆம் தேதிக்குள்ள ஒரு பதில் சொல்லுங்க டிவிஎஸ்சி இதில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை. ஸோ அதுவரையும் கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது. பட் ஜூலை 15 ஆஜராகணும்னு சொன்னதுனால சிங்கப்பூர் ரிட்டனாக இங்கே வந்து ஆஜராக. நல்ல தேதி சொல்லிட்டீங்கயா, அங்க இருக்கிற மருத்துவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்டு வாங்கி அங்கேயே உட்காந்துப்பேன். ஒரு மெடிக்கல் தேதி சொல்லாம தான் எனக்கு பிரச்சனை, அதனால மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குவார் போல. திரும்ப ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு, திமுக கூட நட்பு தொடருது அப்படின்னு. இதை வச்சு வைகோட கேள்வி கேட்கிறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு திருமாவுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். இதெல்லாம் ட்ரம்ப் கேட்டா என்ன நினைப்பாரு? கொடுக்கலாம்னு சொன்னோடனே திருப்பி வந்து திருமாட கேட்குறாங்க. நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்த வைகோக்கு நன்றின்னு வந்து முடிச்சிட்டாரு. இப்ப திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கூட்டணியில நாங்க இருந்தோம், கூட்டணியிலிருந்து விலகின உடனே வந்து எதிரியா பார்க்கக்கூடிய மனோபாவம் ஏன் இருக்கணும், தவறான ஒரு அரசியல் அணுகுமுறை இல்ல, நட்பா இருக்கக்கூடாதா அப்படின்லாம் வந்து அவர் கேட்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, இந்த இந்தியா கூட்டணியில டிவிகேயும் இருக்கணும், டிஎம்கே இருக்கணும் ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சாரு. வச்ச உடனே வந்து திருப்பி வைக்க மாட்டாரு அவரு. என்னது டிஎம்கே திருப்பி வராத கூட்டணிக்குள்ளார, அதை நான் விட மாட்டேன். திரும்ப சொல்றது ஸ்டேட்மெண்ட் நீ தூக்கி வாரி போட்டுது. அது எப்படி வட துருவம் தென் துருவம் ஒன்றாக இணைய முடியாதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புறநாருக்கு போயிடுவோம் பார்த்தேன். அப்படிலாம் போலையா? ஆனா என்ன தெரியுமா, அதுல அப்பாவும் சரி மகனும் சரி எம்எல்ஏவே இல்ல. எம்எல்ஏ இருந்தா கூட கூவுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அந்த 2 எம்எல்ஏவும் அவங்க கூட இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. எதுக்கு இவ்வளவு கூவுறாங்கன்னு தெரியல. அது வரப்போற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் மனசுல வச்சுதான் கூவுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல துரை வைகோ கிட்டையும் கேள்விலாம் கேட்டிருக்காங்க. என்னன்னா, அமைச்சர் கீர்த்தனா போய் ஆய்வெல்லாம் பண்ணாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்ட்டு. அவங்களும் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சவங்க தான். அவங்க ஆங்கில புலமை அப்படிங்கிறது இன்னுமே வல்லன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஆங்கில புலமையை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா குழந்தைகள் கிட்ட பக்குவமா பண்ணணும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அவங்க பக்குவமா பண்ணல. பட் அவங்க ஏதோ பெரிய குத்தம் பண்ணிட்ட மாதிரி ஏன் அதை வந்து 1 4 ஆக்குறீங்க, 4 8 ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. ஓகே, ஆனா டிவிக்கு எதுனா ஒண்ணுன்னா போதும், நாங்க இருக்கோம், நீங்க இருக்கிறதுதான் எங்க பயமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு இப்ப முதல்வர் விஜய். இன்னொரு பக்கம் என்னன்னா, வன்னியரசு வெர்சஸ் ரவிக்குமார் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ, கட்சிக்குள்ளேவா? சமூக நீதித்துறைன்னு மாத்தினால அதுல என்னன்னா, ஏற்கனவே சமூக நீதித்துறைன்னு மாத்தணும் அந்த ஆதிதிராவிடர் நலத்துறையை அப்படிங்கிற கோரிக்கையே வன்னியரசு தரப்புல இருந்து வந்ததா தான் சொன்னாங்க. இப்போ என்னன்னா, விசிகா எம்பி ரவிக்குமார் வந்து அந்த சாதி சமயமற்ற ஒரு அடையாளமாக தான் ஆதிதிராவிடர் சமூகம் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சமய சார்பு இல்லாத விஷயங்களே கொச்சையா சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியானவங்க வச்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு இந்த அரசு வந்து அதை மாற்றினது வந்து சரியில்லை, திரும்ப மறுபரிசீலனை பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு.
அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வன்னியரசு முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் வந்து அத பண்ணியிருக்காரு. சமூக நீதிங்கிறது அனைவருக்குமான விடுதலை தான் சமூக நீதி. அது கரெக்ட்டு தான். ஆதிதிராவிடர் நலனுக்கோ, இல்ல பழங்குடியினர் நலனுக்கோ இதனால எந்த பிரச்சனையும் வராது. அரசு செய்தது சரிதாங்கிற மாரி அவரே பதில் சொல்லியிருக்காரு. ஓகே. அப்போ ஒரே கட்சிக்குள்ளார 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ம். கடைசியில திரும்ப வாய்ப்பு நடந்துரும் போல இருக்கே. என்னது? எம்பி வெர்சஸ் எம்எல்ஏ. பார்ப்போம். 2021ல திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே கொண்டு வந்த முதல் திட்டம்னு பார்க்குறப்ப மகளிர் விடியல் பயணம். ஏன்னா விடியல் தர போறாரு அப்படின்லாம் பாட்டுலாம் போட்டாங்க. கடைசியில அவருக்கே விடியல் இல்லாம முடிச்சு விட்டாங்க. ம். கொளத்தூர்லயே. ம். இப்ப என்ன அப்படின்னா, அந்த திட்டங்கள்லாம் தொடரும் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திட்டமும் தொடருது. பட் பேர் மட்டும் மாற்றப்படுதுன்னு நினைக்கிறோம். லைட்டா மாத்திக்கிறோம். நான் முதல்வன் அப்படிங்கிறதையும் மாத்துனாங்க. திறன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ம். இப்ப இந்த மகளிர் விடியல் பயணத்தை விடியல் வந்து தூக்கிட்டாங்க. ம். மகளிர் பயணம் வந்து பேர் அபிஷியலா மாத்திட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இன்னைக்கு புதுக்கோட்டையில ஓடுன அந்த 90% பஸ்ல வந்து மகளிர் பயணம் மட்டும் தான் இருந்திருக்கு. விடியல காணோம். விடியல் வேணாங்க அப்படின்னாங்களா? ஏன்னா விடியலே விடியாததுனால வேணாம் நினைச்சாங்கன்னு தெரியல. ஆ. இப்படி ஒரு மாற்றம் செஞ்சப்பட்டிருக்கு. திமுககாரங்க எடுத்து போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இங்கு மீன்கள் விற்கப்படும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையா அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதிமுகல அவங்க வந்து டிவிகேல இருந்து வர ஆஃபரை ஏத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அது மாதிரி தான் இப்போ ஒரு சைன் தெரியுது. இன்னைக்கு வந்து தருமபுரி மாவட்டத்துக்கான கூட்டத்துல முன்னாள் அமைச்சர் கேபி அன்பழகன், ஏன்னா மாவட்ட வாரியா கூப்பிட்டு நிர்வாகிகளை பேசிட்டு இருக்காரு. கேபி அன்பழகன் வந்து வரல. பாலக்கோடு எம்எல்ஏ, அதே மாதிரி பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூர் எம்எல்ஏ அவரும் வந்து வரல. 2 பேரும் டிவிகே பக்கம் போறாங்கங்கிற மாதிரி டாக்கு இப்பவே எம்ஜிஆர் மாளிகையில ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதிமுகல இருந்து நம்ம போறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா திமுகல இருந்து ஜெகத் ரட்சகன் முக்கியமான தலைவர் தான். அவரோட மகன் போயிருக்காரு. திருச்சி சிவாவோட மகள் போயிருக்காங்க. பிசினஸ் இப்ப ஜெகத் ரச்சனுக்கலாம் எந்த பகச்சு எல்லா பக்கமும் அனுப்பிட வேண்டியதான். யாராச்சும் இருந்தாலும் நம்ம பிசினஸ் காப்பாற்றப்படணும். எல்லா கட்சியிலயும் ஒவ்வொரு ஆள் இருக்கணும். புதுசா ஒரு கட்சி வந்ததுனால அங்கேயும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க போல. இன்னொரு பக்கம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் போட்டிருக்காரு. ம். நம்ம தோத்ததுக்கான காரணம் ஐடி விங் சரியா செயல்படாதான்னு சொல்லியிருக்காரு. இப்பதான் கண்டுபிடிக்கிறாரு இதையே. ஐடி விங் கேட்டிருப்பாங்க. நீங்க முதல்ல சரியா செயல்பட்டீங்களா அப்படின்ட்டு. யார் இனிமேல் ஏஐ நல்லா தெரிஞ்சிருக்கோ அவங்கள தான் அந்த ஐடி விங் பதவி கொடுக்க போறாங்க அவரு. ஓ, அதிமுகல ஏஐ தெரிஞ்சவங்கள இப்ப அவங்க போயிட்டு இருக்காங்களே எல்லாம் டிவிகே பக்கம் இளைஞர்கள். ஏஐ பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ம். நம்ம இனிமேல் வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும்லாம் வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி சோசியல் மீடியா வச்சு தான் ஆட்சி வந்திருக்காங்க டிவிகேன்னு சொல்றாரு. இப்பதான் இதே கண்டுபிடிச்சிருக்காப்ல 2 வருஷம் கழிச்சு. ரமணா படம் scene மாதிரி. இன்னொரு 2 வருஷம் கழிச்சு தான் எம்எல்ஏகள் ஏன் போனாங்க கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே லேட்டா தான் பண்றாரு. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் எல்லாமே கடுமையான மழை வந்து பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேத்து பார்க்குறப்போ ஒரு வீடியோ ஆத்துல சிலிண்டர் வந்து அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. எங்கன்னு வந்து பார்க்குறப்ப பன்வல் தாலுக்கால சிபிசிஎல் நிறுவனம் இருக்கான். அங்க 3000 சிலிண்டர் வந்து கேஸ் ஃபில் பண்ணி அடுக்கி வச்சிருக்காங்க. ம்ஹும். பட் இந்த மழை வெள்ளத்துல இந்த 3000 சிலிண்டரும் ஆத்தோட அடிச்சிட்டு வருது. ஃபுல்லா ஆத்துல அடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற சில ஊழியர்கள் வந்து உயிரை பணையம் வச்சு வந்து எடுக்கிற காட்சிகள்லாம் வந்து பார்த்தோம். ம். இப்போ இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன வச்சிருக்காங்கன்னா, யாருமே இந்த சிலிண்டர் பக்கம் போகாதீங்க, தொடாதீங்க, வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்றாங்க. ம். பட் ஏற்கனவே ஒரு டிசாஸ்டர். பட் ஆமா. 3000 சிலிண்டர் ஆத்தோட அடிச்சுட்டு போறதுங்கிறது இன்னொரு பெரிய டிசாஸ்டருங்கிறது தான் தோணுது. ஏன்னா இந்த எல்பிஜி கிடைக்கிறதுலே பல சிக்கல்கள் இருக்கு. ம். அதோட இதுல என்ன ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஆமா. மும்பை எல்லாம் ரொம்ப மழையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ம். இன்னொரு பக்கம் அதே மகாராஷ்டிரா மாநிலத்துல ஜல்னா ரயில் நிலையம் இருக்கு. ம். அங்க எடுக்கப்பட்ட ஒரு வீடியோங்கிறது பயங்கர வைரல் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ரயில் வெளியில இருந்து ஒருத்தர் அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசிக்குள்ள போறாரு. ம். போனா அந்த முதல் இரவு ம். அந்த இது இருக்கும்ல, அந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு செட்டப் பண்ணியிருக்காங்களா? என்னங்க இது? அதேதான் அது. ஆ. இப்போ இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆனோடனே எப்படி இதெல்லாம் வேற கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளதே அந்த தலானிலாம் துவைக்காம கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க எப்படி ஏற்பாடு பண்ணுவாங்க? இப்போ விசாரிக்க என்ன தெரிய வந்திருக்குன்னா, இப்பதான் ஹனிமூனுக்கு போற ஒரு நியூ கப்புள் ஆ. ஒரு பிரைவேட் டெக்கரேட்டரை கூப்பிட்டு அங்க வந்து எல்லாம் டிசைன்லாம் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த டெக்கரேட் பண்ணவர் தான் வீடியோ எடுத்து வெளியே போட்டு விட்டாப்புல அவரு. ஓ. இப்போ அந்த டிடிஆர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா அதை. நீங்க வீடியோ எடுத்தது தான் தப்பு. டெக்கரேட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்காது. பட் பாருங்க, தனியார் மயமாகுதுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டெக்கரேஷனுக்குலாம் தனியார் மயம் போய்கிட்டு இருக்கு போல ரயிலுக்குள்ளே. அதுல என்னன்னா ஐ லவ் யூ, அந்த படுக்கையில ஆர்டின் ஷேப்பு, டிடிஆர் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? அது யார் புக் பண்ணாங்கிறத விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். மேற்கு வங்கத்தோட முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அவங்க கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஆதரவாளர்கள் சில பேர் வந்து 11 வயது சிறுமி அங்கே பாலியல் வன்கொடுமை இப்போ செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த விவகாரத்தில் போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. இது மம்தா வீட்டுக்கு முன்னாடியும் சில ஆதரவாளர்கள் வந்து கூடியிருந்தாங்க.
இந்த கூட்டம் வந்து கலைக்கிறதுக்காக நான் வெளியே வந்தேங்கிற மாதிரி மம்தா சொல்றாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கிட்ட அடிக்கடி இந்த பைக் பேரணி மாதிரிலாம் போய் அச்சுறுத்துறாங்க பாஜகக்காரங்க. அதுக்கு வந்து டிஜேலாம் அங்கங்க வச்சு தொல்லை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காவல்துறையே பாஜகக்காரங்க போல தான் செயல்படுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த வெளியே வந்தப்ப அங்கே உள்ள கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறாரு. அவருக்கு ஓங்கி ஒரு அறையும் வந்து விட்டுருக்குறாங்க மம்தா. ஸோ இந்த வீடியோ பயங்கர வைரலாக இருக்கு. அது அங்கே உள்ளவங்களை கட்டுப்படுத்த தான் அப்படி பண்ணாங்க. அவரே வந்து சில பெண்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருந்தாரு. அதனால தான் பண்ணாங்கன்னு அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. பட் பாருங்க, கட்சிக்காரங்களே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மம்தா வந்து ஒரு அவ்வளோதான், இனிமே அவங்க சகாப்தம் முடிஞ்சுதுங்கிற மாதிரி பாஜக அந்த வீடியோவை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த பிரச்சனைகள்லாம் இங்கே இந்தியாவில் நடக்குது. ஆனால் ஜி வந்து இன்னும் நாடாளுமன்றமே தொடங்கலை. ஆனால் வந்து போயிட்டாரு ஃபாரின். தாய்லாந்து போறாரு. தாய்லாண்டா இந்தோனேஷியா நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கவே ஃபாரின் தான் போவாரு. ஆமா, அதுதான். அதுவே தொடங்கலை. இனிமே தானே தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. சம்பிரதாயங்கிற அடி. ஆமா, அப்பயும் போவாரு, இப்பயும் போவார். அதான் இந்தோனேஷியான்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியா போயிருக்காரு, தாய்லாந்து இல்ல. அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவும் போயிருக்காரு. அங்க ஆஸ்திரேலியாவில் என்னன்னா யுரேனியம் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி ஆல்பனீஸ் அவரும் பிரதமர் மோடியும் ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ யுரேனியம் நிறைய வந்தால் இங்கே மின் உற்பத்தி அதிகரிக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் வந்து இதெல்லாம் எப்படி நாங்கள் விட்டுருவோமாங்கிற மாதிரி தான் ஈரானும் அமெரிக்காவும் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த சீஸ்ஃபயருங்கிறது ஜூன் 17ஆம் தேதி போடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அப்பப்போ வந்து அடிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் பெரிய தாக்குதல் எங்கேயுமே நடக்கலை. நேட்டோவில் பேசின ட்ரம்ப் வந்து அவங்க ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்காங்க, இனிமேட்டு நான் வந்து பொறுமையாக இருக்க மாட்டேன், பாருங்கள் நீங்கள் நைட் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கலாம் சஸ்பென்ஸ் வச்சுட்டு போனார். சொன்ன மாதிரியே ஈரானில் இருக்கிற சபாகர் துறைமுகத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் தெற்கு பகுதியில் இருக்கிற விமான நிலையங்கள், விமானப்படை எல்லாத்தையுமே தாக்குதல் நடத்தியிருக்கு அமெரிக்கா. அமெரிக்கா சொல்கிற காரணம் என்னன்னா, ஈரான் வந்து அந்த வணிக கப்பல் எல்லாமே தாக்குனாங்க, அதனால் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துகிறோம், இனிமேல் அமைதி ஒப்பந்தமே கிடையாதுங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், ட்ரம்ப்பே வந்து சொல்லியிருக்காரு, அந்த சீஸ்ஃபயருங்கிறது முடிஞ்சுது, இனிமேல் அதெல்லாம் பேச்சே கிடையாது, நாங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஈரானெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஈரானும் வந்து திரும்ப அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ள அமெரிக்கன் பேஸை தாக்குறோம் அப்படின்னு சில நாடுகளில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இது ஆனால் ஒரு முழுநீர போரா போகாது அப்படின்னு சொல்கிற ட்ரம்ப் வந்து அதே நேரத்தில் ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஈரானன்னு சொல்கிறாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸே புரிஞ்சிக்க முடியல. பட் திரும்ப தாக்குதல் தொடங்கி இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த உலகத்துக்கு நல்ல விஷயம் கிடையாது தான். இன் பஸ் பையனுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கண்டக்டர் கேட்குறாரு. அம்மா 4 வயசு ஆகுதுங்கிறாங்க, 6 வயசு பையனுக்கு. காரணம் அரை டிக்கெட் வாங்குறதுக்கு. இது எல்லாரும் வீட்லயும் படியிருப்பாங்க மோஸ்ட்லி. என்னடா அது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்காடா முக்கியம், அண்ணன் ஸ்டைல பாடுறான்றாங்களாம். அதிமுகவிலிருந்து சென்றவர்களுக்கு தாவேகாவில் மரியாதை இருக்காது, எடப்பாடியார். அதான் நீங்க போகலையா? முடிந்தவரை கடன் வாங்காம சமாளிக்கணும். கடன் வாங்கினா முடிந்தவரை கடன் கொடுத்தவரை சமாளிக்கணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது விஜய் கொடுத்துடலாம். காரணம், விஜயோடைய சகாக்கள் ஆய்வு பண்ண கிளம்பியிருக்காங்க. ஆய்வு பண்றது நல்ல விஷயம்தான். அப்பதான் வந்து பல இடங்கள் ஏதாவது குளறுபடி நடந்துட்டு இருந்தா கூட அதை வந்து சரி பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஆனா போய் ஸ்கூல் பசங்கிட்ட போய் என்ன இங்கிலீஷ்ல பேசு அப்படின்னு வந்து கேட்கறதா இருக்கட்டும், டயர் சரியில்லை யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வீரவாசனம் பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஆய்வு பண்றது சிக்கல் தான் ஏற்படுத்தும். பெயிண்ட் சரியில்லை லாரியில, இதெல்லாம் எப்படி எஃப்சிக்கு போச்சு, இதெல்லாம் தேவையாக கோபிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மக்கள் பிரதிநிதி இல்லாதவங்க நிறைய பேர் ஆய்வுலாம் கூட வந்து பண்ணாங்க. ஸ்கூலுக்கு போய் ஆய்வு பண்றதாகட்டும், போலியோ சொட்டு மருந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தாவேகா நிர்வாகிகளே வந்து அதை பண்ணாங்க. அதனால ஆய்வு காலம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டிவிக்கில முதல்வரும் அங்கங்க ஆய்வு பண்ண போனாரு. ஆமா, அந்த இவங்கெல்லாம் பண்ற ஆய்வு வந்து முதல்வருக்கு சோதனை காலமா மாறுமா என்னங்கிறது போக போக தான் தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு. அதனால விஜய்க்கு வந்து ஆய்வு காலம்ங்கிற அவார்டு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.